ப்ரோ, 2 கட்சி ஏடிஎம்கே, டிஎம்கே ஆளுங்கட்சி மாத்தி மாத்தி வந்திருக்காங்க. இப்ப புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு. அவர்கிட்ட நீங்க புதுசா ஏதாவது ஒரு கோரிக்கை, இப்ப இது நடந்தா மாற்றம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு எதை சொல்லுவீங்க? இப்போ டிவிகே கட்சி விஜய் சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி வந்து பிடிச்சிருக்காரு. பல வருஷங்களாக வந்து ஒரு வரலாற்று சாதனை அப்படின்றத கூட சொல்லலாம். இதுக்கு அடுத்து இந்த கொஷின்ஸ்க்கு பதில் என்னன்னா, புதுசாக அவர் இப்போ ஆல்ரெடி நிறைய வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க. இல்லை அறிக்கை விடாதல அடிஷ்னலாக வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது நிறைய பேருக்கு வந்து தெரியுமா அப்படின்றது தெரியல. ஆனால் இதை பற்றி வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறது இல்லை. போக்குவரத்து துறையில் வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்றது எக்ஸாம் வச்சு வந்து ஆள் வந்து எடுக்கிறது இல்லை. இருக்கத்திலே இங்கே கவர்மெண்ட் ஜாப்லேயே தமிழ்நாடு ஸ்டேட்டு விஷயத்துக்கு வரேன். ஸ்டேட் விஷயத்தில் கவர்மெண்ட் ஜாப்லேயே வந்து அதிகமாக காசு கொடுத்து உள்ள ஆள் சேர்க்கறது வந்து போக்குவரத்து துறையில் தான் வந்து நடக்குது. அதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து 10th இல்லைனா 8th அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்றது என்னது எனக்கு சரியாக தெரியல. பட் அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் Group 1, Group 2, Group 4 அப்படின்றது ஒரு அதுலேயும் வந்து சில எல்லா துறையிலுமே இங்கே வந்து லஞ்சங்கள் அப்படின்றது இருக்குது. ஆனால் இருக்கத்திலேயே நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து முழுக்க காசு கொடுத்து போகிற வேலைகள் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா போக்குவரத்து துறையில் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்றது ஒன்று வச்சு டிஎன்பிசி மாதிரி ஒரு போர்டு அப்படின்றது தனியாக வந்து கிரியேட் பண்ணி அவங்க வந்து அதில் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம்ஸ்க்காக எப்போ எக்ஸாம் அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி அதுக்கு ஒரு 2-3 மாதம் டைம் கொடுத்து படித்து அந்த எக்ஸாமுக்கு வந்து வந்தாங்க அப்படின்னா இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வேலைக்கு வரலாம். ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பொண்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்கறது அவர் அறிவிக்கல. இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களுக்கு, கவர்மெண்ட்ல படிக்கிறீங்களுக்கு லேப்டாப் கொடுக்கறது நல்லதாக இருக்கும். இன்னொன்று என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, கவர்மெண்ட் டீச்சருங்க தனியார் டீச்சருங்க. கவர்மெண்ட் டீச்சருங்களுக்கு சம்பளம் அதிகம், அங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கம்மி. தனியார் டீச்சருங்களுக்கு சம்பளம் கம்மி, ஆனால் அங்கே ஃபீஸ் அதிகம். இதில் என்ன தெரியுதுன்னா, கவர்மெண்ட் டீச்சருங்க வந்து அவங்க பசங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தணும். அது மாதிரி ஒரு சட்டம் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நான் படிக்கும் போதே எங்கள் டீச்சருங்க பேசிக்கிட்டாங்க, அந்த கிராமர் சொல்லித்தர 9th படிக்கும் போது இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சால் போதும், இதுவே அதிகம். அவங்க பசங்களாம் தான் அப்படி சொல்லுவாங்களா? அதுதான் வந்து கவர்மெண்ட் டீச்சரோட பிள்ளைங்க கவர்மெண்ட்ல படிக்க வச்சா மட்டும்தான் எங்களுக்கு அந்த வருஷம் எங்களுக்கு இப்போ எப்படி ஐடியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சு அதில் கட் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி, இதுலேயே வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் டீச்சர் சம்பளம் அதிகம். அவங்களுக்கு வந்து வருஷம் எக்ஸாம் வச்சு அதில் கிளியர் பண்ணால் மட்டும்தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு சட்டம் இருக்கணும். அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து பேசிக்காக இருக்கணும். இதுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு சம்பளம் நார்மலாக கொடுத்தாவே போதும், அதிகமாக கொடுக்க தேவையில்ல. அதேமாதிரி தனியார் ஸ்கூலில் படிக்கிற டீச்சருங்களுக்கு நிறைய பேர் வந்து 8 மாதம் 7 மாதம் சம்பளம் இல்லாமல் வேலைக்கு போகிறாங்க. ரொம்ப கம்மி, 2000 5000 சம்பளத்தோட வேலைக்கு போகிற டீச்சர்லாங்கிறாங்க. அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி பேசிக்காக இவ்வளோ சம்பளம் தமிழ்நாட்டில் வந்து பேசிக்காக ஒரு 5000 10,000 இந்த எல்லா துறையிலும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ லஞ்சமும் அந்த நிறைய இடத்துல வாங்காமல் இருக்கிறாங்க. போன ஆட்சியில் இந்த 2 ஆட்சிலையுமே வந்து இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் லஞ்சம். ஒரு நம்ம முன்ன ஒருத்தர் பேசுகிற மாதிரி தான், அந்த லைசன்ஸு கூட லஞ்சம் வாங்கிட்டு தான் அந்த லைசன்ஸ் கொடுக்குற மாதிரிலாம் இருந்துச்சு. நான் காரே ஓட்ட தெரியாதவனுக்கெல்லாம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நவுத்துப்பா, அவனுக்கு லைசன்ஸ் தந்துடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நாமெல்லாம் ஒரு 15 நாள் கற்றுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவருக்கு முன்னாடி ஓட்டி காமிக்கணும் இப்படிலாம் நினைப்போம். ஆனால் ஒருத்தன் வந்து பேப்பர் நீட்டுவான், இங்கேருந்து கீர் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு கீரில் மட்டும் கொஞ்சம் நவுத்துப்பா, உனக்கு லைசன்ஸ் தந்துடுவோன்னு சொல்லுவாங்க. நவுத்திடுவான், லைசன்ஸ் தந்துடுவாங்க. ஆனால் அவனை சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட விட்டு ஒரு மாதிரி நிறைய பேர்த்த கொள்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த மாதிரிலாம் லைசன்ஸ் தேவையில்லை. முறையான லைசன்ஸ் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே டிஎம்கே இது மாதிரி 2 கட்சி தான் மாறி வந்துட்டு இருந்தாங்க. இந்த 2 கட்சியுமே பேஸ் வந்து ஊழல் தான் அடித்தளமாக இருக்குது. அந்த ஊழலை நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கே ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இவங்க வந்து ஒவ்வொரு போஸ்டிங் காசு வாங்கிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு காசு வாங்கிட்டு ஆள் சேர்த்துறாங்க பார்த்தீங்களா, அதை அடியோட ஒழிச்சா தான் நம்ம ஊழலை வந்து ஒழிக்க முடியும். ஏன்னா நம்ம மேக்சிமம் வந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்குறது, அவங்க வந்து போஸ்டிங்க்கு லட்சக்கணக்கில் காசு கொடுத்துட்டு வேலைக்கு சேர்றதுனால தான் அந்த காசுக்காக தான் லஞ்சம் அதிகம் வாங்குறாங்க. நேர்மையாக ஒருத்தன் படிச்சுட்டு ஒரு விஓஓ இது மாதிரி வரவங்க யாருமே லஞ்சம் வாங்குறதில்ல, வாங்கவும் தோணாது. ஏன்னா அவங்க படிச்சுட்டு ஒழுங்காக மார்க் இது பண்ணிட்டு வரானுங்க, மக்கள் நல்லது செய்யணும்னு வராங்க. அவங்க மேக்சிமம் ஒரு 75% லஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்காக ஒரு லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து போஸ்டிங் வாங்கி வராங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பாக லஞ்சம் வாங்கிறதுக்காக தான் அந்த போஸ்டிங்கே வராங்க. தயவு செஞ்சு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கஷ்டப்பட்டு படித்து Group 4, Group 5, Group 4, Group 2, Group 1 படித்து வரவங்களுக்காக அவங்கள வந்து காசு வாங்கிட்டு போஸ்டிங் கொடுக்காம, அது மாதிரி நடக்குது, நிறைய இடத்துல நடக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது, இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால்
கண்டிப்பாக காசு வாங்கிட்டு தர கலாச்சாரம் 2 ஆட்சியிலும் இருந்திருக்கு. இந்த ஆட்சியில் அது தவிர்த்தால் மட்டுமே நம்ம புது ஒரு தூய சக்தி ஆட்சி வரும்னா படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும். அது மாதிரி இப்போ நான் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை இருந்தால் அவங்க பையனை கவர்மெண்ட்டில் வேலை வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணி பணம் கட்டி வேலை சேர்த்துறாங்க. அது மாதிரி அவங்க ஜென்ரேஷன் மட்டுமே கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காங்க எல்லா போஸ்டிங்லையுமே. அந்த கலாச்சாரத்தை முறியடிச்சிட்டு ஒரு குடும்பத்தில் அவன் கஷ்டப்பட்டு வரானா ஒரு தலைமுறையில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தானே அந்த குடும்பமே நல்லாயிருக்கும், அவங்க குடும்பமே பொழைச்சிக்கும். அதனால் அந்த கரப்ஷனை ஒழிக்கணும்னா ஸ்டார்டிங் இந்த பேஸே அழிச்சிடணும். கம்பல்சரி படித்து எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அவனுக்கு நாணயமாக வேலை கிடைச்சாவே போதும், கரப்ஷன் வராமல் தீர்த்தலாம். அது ஒன்று மட்டும் பண்ணாலே எனக்கு அதே மாதிரி முக்கியமாக தமிழர்களுக்கு அது வந்து முக்கிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுக்கணும். இங்கே ஆல்ரெடி வந்து இருக்குது தமிழ் சிலபஸில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து 100க்கு தனியாக ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு தமிழுக்கு கொடுத்து 100ல் ஒரு 40% மினிமம் எடுக்கணும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. தமிழ்நாடு சேர்ந்தவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது கொடுக்குறேன் அப்படின்றது அது வந்து வரவேற்கத்தக்கது, ஆல்ரெடி வந்து இருக்குது. அதையும் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணி போக்குவரத்து துறையில் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணி குரூப் 4க்கு எப்படி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ, அப்புறம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ, பேங்கிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வாங்க. சாரி, நான் தான் வந்து அடிஷ்னலாக தாவி போயிட்டேன். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்டில் எக்ஸாம் எழுதி வராங்களோ அந்த மாதிரி போக்குவரத்து துறைக்கும் வந்து எக்ஸாம் போர்டு கிளியர் பண்ணி வந்தோம் அப்படின்னா லஞ்சங்கள் வந்து நிறைய வந்து தவிர்க்கலாம், ஒழிக்கலாம். அதே மாதிரி இளைஞர்கள் அதிகமாக வேலைக்கு உள்ளே வருவாங்க. இது மூலயமா தேவையில்லாமல் முக்கியமான ஒரு அடிஷ்னல் இது மூலயமா தேவையில்லாமல் அரசியல்வாதிகள் வந்து காசை வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கி தூக்கி ஒழிச்சு வச்சுட்டு எலெக்ஷன் நேரத்தில் வந்து செலவு பண்ணுறது, அப்புறம் அவங்க ஏதாவது கேஸ் விஷயத்தில் வந்து தப்பிச்சிக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு தனியாக வந்து ஒதுக்கிக்கிறது அப்படின்றது போக்குவரத்து துறை மூலயமா வந்து நிறையா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கு. ஸோ இனிமேல் நடக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். என்னன்னா மெயினாக ஒரு ஆடியோ ஆஃபீஸில் தான் அதிகமாக வந்து கரப்ஷன் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் கொடுக்குறதுல, அந்த வண்டி வெஹிக்கிள் இது பண்ணுறது தான். லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ப்ரோக்கருங்களே கான்ட்ராக்ட் எடுத்து அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க. நான் வந்து நேர்மையாக போய் லைசன்ஸ் வாங்க 2 வீலருக்கு போனேன். அப்போ நாங்கள் ஃபார்ம் கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து கரெக்டாக சில்லறை கொண்டு வரலாம் அனுப்பிச்சி விட்ருவாரு. கரெக்டாக லைனில் அந்த ஃபார்ம் வந்து கரெக்டாக இல்லைன்னா எங்களை அனுப்பிச்சி விட்ருவாரு. ஆனால் எங்களை சுற்றியும் புரோக்கர் நின்றுக்கிறாங்க, அந்த புரோக்கருக்குள்ளே சண்டை போட்டுக்கிறானுங்க. ஏன் நம்ம இவ்வளோ லட்சங்கள் கொடுத்து பண்ணிக்கிறோம் அது இதுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால் இளைஞர்கள் நீங்கள் லைசன்ஸ் எடுக்கணும்னா நேர்மையாக ஃபார்ம் கொண்டு போங்க, நேர்மையாக கொடுங்க, நேர்மையாக கொடுத்து நீங்கள் வண்டி ஓட்டி காட்டி எல்எல்ஆர் போட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு நேர்மையாக வாங்குங்க. இந்த புரோக்கர் கலாச்சாரத்தை ஒழிக்கணும். ஏன்னா 2 ஆட்சியிலே இது மாற்றி ஆடியோ ஆஃபீஸில் நடந்துட்டு தான் இருக்குது, இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது, அதெல்லாம் மறுக்க முடியாது. அதை வந்து இப்போ புது ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து லைசன்ஸ் வாங்கினா நேர்மையாக போய் வாங்கணும். கரெக்டாக ஓட்டி காட்டினா மட்டும்தான் லைசன்ஸ். 4 வீலர் இருந்தாலும் சரி, 2 வீலர், சில பேர் 2 வீலர் 4 வீலர் ஓட்டவே தெரியாது, ஆனால் லைசன்ஸ் மட்டும் அப்படியே காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அது வந்து நேர்மையாக நீங்கள் யார் நேர்மையாக இல்லாமல் வாங்கினீங்களும் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இது வந்து பொய்ன்னு சொல்லி யாரும் மறுக்க முடியாது. நான் ஆனஸ்ட்டாக சொல்லுவேன், நான் நேர்மையாக கொடுத்து நான் நேர்மையாக எல்எல்ஆர் போட்டு நேர்மையாக ஓட்டி காட்டு தான் வாங்கினேன். அதனால் நான் சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் நேர்மையாக வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அன்றாட தேவைப்பட்ட தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், எல்லா ஒரு விஷயமுமே வந்து பார்த்தோன்னா டெவலப் இல்லாமல் இன்னமும் வந்து பார்த்தோன்னா அது கீழ் நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. அந்த பின்னோக்கி போகிற அந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து தளபதி விஜய் அவர்கள் பார்க்கணும். அதே மாதிரி மக்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதி, தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும், அதே மாதிரி குடிநீர் வசதி, எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்தோன்னா கணவன் இல்லாமல் இருப்பாங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சிறப்பு தொகை மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து சிங்கிளாக இருந்து பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு உதவி மாதிரி செய்யணும். அதே மாதிரி நம்ம மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா உதவி செய்யுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சொந்தமாக வந்து பார்த்தோன்னா அந்த வீல் சேர் அந்த மாதிரி கூட வந்து பார்த்தோன்னா ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க. அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தொகை மாதிரியோ, அதே மாதிரி பஸ் கண்டக்டருக்கு இந்த மாதிரி ஓட்டுநர்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சிறப்பு தொகை மாதிரி கொடுத்து ஒரு ஊக்கப்படுத்தினாங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து அவங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த தாவேக அரசு வந்து பார்த்தோன்னா 5 வருஷம் ஆள்றதுக்கு இதுவே ஒரு நல்ல இம்ப்ளிமெண்ட். இன்றைக்கி வந்து அம்மா உணவகத்தை வந்து பார்த்தோன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம், இது தளபதி விஜய் அவர்கள் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த விஷயம் பண்ணது ஒரு நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயத்தையும் பண்ணிட்டேங்க. இது என்னோட விஷயம் மட்டும் இல்லை, மக்கள்களோட ஒவ்வொரு விஷயம், அன்றாட தேவைப்படுற எல்லா விஷயமுமே பண்ணாலாவே இந்த 5 வருஷம் ஆட்சி கண்டிப்பாக சிறக்கும். அது வந்து எதிர்கட்சி வந்து பார்த்தோன்னா அரிக்கும், அது வேறு விஷயம், அதை விடுங்க. கண்டிப்பாக அவர் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன்.